ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம் நம்மள நிறைய பேருக்கு இஷ்டமான கிறிஸ்மஸ் வசனம். நீங்கள் முன்னாடியே இது கேட்டிருப்பீங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பைபிளில் வர ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப யோசனை பண்ணி கடவுள் அவருடைய அனாதி ஞானத்தினால அன்பினால் ஒவ்வொரு எழுத்தையும் அப்படி அமைச்சிருக்கிறாரு. அதனால் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னா ஒரு குழந்தை மனுஷனாக பிறக்குது. ஆனால் குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னா குமாரன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தார், அவர் கொடுக்க தான் படுறாரு, பாலகன் தான் பிறக்கிறாரு. இந்த ரெண்டு வார்த்தைகளில் இயேசு ஆண்டவர் எப்படி அனாதியானவர், பிதாவினுடைய குமாரனானவர், அவர் மனுஷனாக பிறக்கிறாரு அப்படின்ற அந்த உண்மை ஈஸியாக வெளிவருது. இப்போது நிறைய பேர் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குது, கிறிஸ்தவங்க ஒரு கடவுள் தான் இருக்கார், இயேசு ஆண்டவர் மட்டும்தான் கடவுள், இல்லை பிதா மட்டும்தான் கடவுள் அப்படின்னு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, எல்லா பிரசங்கிமாரும் அவங்க ஏதோ புதுசாக அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வந்ததாக மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு வாஞ்சி இருக்குது. அதில் தப்பு இல்லை. பட் அதை ஒரு லிமிட்டுக்கு மேலே கொண்டு போகும்போது நம்ம சில பெரிய கோட்பாடு தப்பு பண்ண முடியும். அதே நேரத்தில் நிறைய சரித்திரம் தெரியாததுனால ஏற்கனவே அலசி ஆராய்ஞ்ச விஷயத்தை நம்ம திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போது இந்த வசனத்தில் அதை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் வருது. சில பேர் சொல்கிறாங்க, பழைய ஏற்பாடில் இயேசு ஆண்டவர் கடவுள்ன்ற ஐடியாவே கிடையாது, புதிய ஏற்பாடில் இயேசு ஆண்டவருக்கு அப்புறமா தான் அவருடைய சீஷர்கள் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்களேன். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. இந்த கர்த்தான்ற வார்த்தை லார்ட் இல்லையா? ஸோ அது ஒரு மனுஷனை கூட குறிக்கிறான். வல்லமையுள்ள தேவன் ஆனால் அடுத்தது. அப்போது ஒரு குழந்தை பிறக்குது, ஆனால் அந்த பிறக்கிற குழந்தை ஏற்கனவே முன்னாலேயே இருந்த ஒரு நபருடைய பிறப்பு. அவர் பிதா மட்டும் இல்லை, வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு. அப்போது இது கண்டிப்பாக இயேசு ஆண்டவரை குறிக்குதுன்றதுல நமக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்றதுல இயேசு ஆண்டவர் மனுஷனாக பிறந்தார்ன்றதை நிறைய பேர் ஏற்றுக்கிறோம். பட் அந்த இயேசு ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன். இது பவுல் அப்போஸ்தலோ இயேசு ஆண்டவருடைய சீஷர்களோ இல்லை, இயேசு ஆண்டவர் கூட அவருடைய சொந்த ஐடியா கிடையாது. அவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷம் முன்னாலே தீர்க்க தரிசனத்தில் சொன்னது. கடவுள் குமாரனாக இருக்கிற கடவுள் அப்படின்னா ஏற்கனவே அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அவர் குழந்தையாக பிறப்பார் அப்படின்னா இயேசு ஆண்டவர் எத்தனை அளவு மனுஷனோ அத்தனை அளவு அவர் கடவுளும் கூட. அவர் பிதாவுக்கு சமமானவர். ஏன்னா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா அப்படின்னு வருது. அதே நேரத்தில் பிதாவுக்கு அடிபணிஞ்சு போகிறவர் ஆர் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டவர்ன்றது தான் இந்த வசனத்தில் வருது. ஏன்னா குமாரன் சமாதான பிரபு ஆர் இங்கிலீஷில் பிரின்ஸ் அப்படின்னு வருது. அப்போது ஒரு ராஜா இருக்கும்போது தான் ஒரு பிரின்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த வசனம் நிறைய கிறிஸ்மஸ் கார்டில் பாட்டிலெல்லாம் வருது. ஆனால் இது நம்மளுடைய வசனம் அப்படின்னா திரித்துவ நம்பிக்கை கொண்டவங்களுடைய வசனம் அப்படின்றது புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களுடைய கண்டுபிடிப்பு கிடையாது, இயேசு ஆண்டவருடைய கண்டுபிடிப்பு கூட கிடையாது. இஸ்ரவேல் மக்களுடைய வேதத்தில் இயேசு ஆண்டவர் பிறப்புக்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்த ஒரு வசனம் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நம்மளுடைய பிதாக்கள் எவ்வளோ பத்திரமா நம்முடைய விசுவாசத்தை காத்து நம்மக்கிட்ட அதை பத்திரமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எவ்வளோ பொக்கிஷமாக நினைக்கணும். அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் அதை எவ்வளோ தைரியமாக அதே நேரத்தில் சந்தோஷத்தோடு அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்ற
ஒரு வைராக்கியம் எனக்கு வந்தது போல் உங்களுக்கும் வரும்னு எதிர்பார்க்குறேன். இனிமையான கிறிஸ்மஸ் காலங்களுக்காக உங்களை வாழ்த்து.